Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம 10th Mathsல chapter 3 அதாவது Algebra chapterல Rational Expressions என்னன்னு பார்க்க போறோம். An expression is called a rational expression if it can be written in the form p of x by q of x where p of x and q of x are polynomials and q of x not equal to 0. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லணும்னா அது எப்படி இருக்கணும்னா p of x by q of x அப்படின்னு இருக்கணும். ஸோ p of x and q of xன்றது பாலினாமியல்ஸ், அதேமாரி q of x வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இஸ் த ரேஷியோ ஆஃப் டூ பாலினாமியல்ஸ். அதாவது டூ பாலினாமியல்ஸோட ரேஷியோ தான் வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் z³ + 5 by z - 4 அதாவது ரேஷியோ ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் மாதிரி இருக்கா. ஸோ இதான் வந்து ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். A rational expression p of x by q of x is said to be in its lowest form if GCD of p of x and q of x equal to 1. அதாவது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் p of x by q of x இருக்கு. இது வந்து அதோட லோவஸ்ட் ஃபார்மில் எப்போ இருக்குன்னா GCD of p of x and q of x வந்து ஈக்குவல் டு 1 இருக்கணும். To reduce a rational expression to its lowest form, follow the giving steps. அதாவது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனை அதோட லோவஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். First step, factorize the numerator and denominator. Numerator and denominator first நம்ம factorize பண்ணோம். Second step, if there are common factors in the numerator and denominator, cancel them. Suppose எதாவது காமனாக factors இருந்துச்சுன்னா அது நம்ம cancel பண்ணோம். Third step, the resulting expression will be a rational expression in its lowest form. Cancel பண்ணதுக்கப்புறம் வர எக்ஸ்பிரஷன் அதுதான் வந்து rational expression in its lowest form. இப்போ நம்ம excluded வேல்யூனா என்னன்னு பார்க்கலாம். A value that makes a rational expression p of x by q of x in its lowest form undefined is called an excluded value. அதாவது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் p of x by q of x அதோட லோவஸ்ட் ஃபார்மில் இருக்கும்போது ஒரு வேல்யூ வந்து அந்த எக்ஸ்பிரஷனை அன்டிஃபைன்ட் ஆச்சுன்னா அதுதான் வந்து an excluded value அப்படின்னு சொல்லுவோம். To find excluded value for a given rational expression in its lowest form, say p of x by q of x, consider the denominator q of x equal to 0. அதாவது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். சப்போஸ் அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து லோவஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அதாவது p of x by q of xனா இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0வாக வரணும், அதாவது q of x equal to 0. ஸோ எந்த வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த டினாமினேட்டர் 0வாக வருதோ ஸோ அதுதான் வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், the rational expression 5 by x minus 10 is undefined when x equal to 10. சப்போஸ் இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் எக்ஸோட வேல்யூ 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே டினாமினேட்டர் 0 அப்படின்னு வரும். ஸோ இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைண்டாக மாறும். ஸோ இப்போ இந்த 10ன்ற வேல்யூ தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூ என்ன? 10. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.